வாரம் சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீரை மட்டும் தான் வாங்கிட்டு வர்றது. 2 வகையான கீரை வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு பாலக்கீரை, இது வந்து சிறுகீரைன்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் ஆஞ்சு எடுக்கிறது தான் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதில் நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே நீங்கள் கீரை எடுத்துக்கிட்டிங்கன்னா கீரையில் நிறைய நார்ச்சத்து தான் இருக்குது. ஸோ இது வந்து செரிமான மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக உங்கள் பேக்கில் இருக்கிற மலக்குடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி விட்டமின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. அந்த என்னென்ன விட்டமின்ஸ்னு கூகுளில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆனால் இந்த கீரை குறிப்பாக வந்து இருதயத்துக்கும் கல்லீரலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கல்லீரல் நல்லா இருந்துச்சுன்னா உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே நல்லாயிருக்கும். ஸோ முக்கியமாக அல்சர் இருக்கிறவங்க வாரத்துக்கு 1 டைம் 2 டைம் இந்த கீரை எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் இதில் இருக்கிற பெரிய கஷ்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஆஞ்சு எடுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இந்த தண்டோட போட்டுக்குங்க. இவ்வளோ கீரை இருந்தாலும் இதை நல்லா வணக்குனீங்கன்னா 2 பேர் தான் திங்க முடியும். அந்தளவுக்கு தான் வரும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா